ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிரப் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிசன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை பிரித்து எடுத்துடுறேங்க. நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து பிரித்து எடுத்தாலும் ஓகே தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிச்சுட்டு இந்த பாட்டிலை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி முடித்த பிறகு நம்ம எடுத்துருக்க அந்த சிரப் பாட்டில்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூடியோடு சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த மூடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் உருகி வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தால் போதுங்க, ஈஸியாக ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் நம்ம பக்கத்துலேயே வச்சு நம்ம அழகாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வேறு எந்த கம்முமே யூஸ் பண்ணல ஒட்டுறதுக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு சிசரோ இல்லை ஒரு ராடோ வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்ஸ் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த மூடியில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே வந்து கிஃப்ட் ரேப்பரோ அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி ஒட்டினா போதும். நீங்கள் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாத் வந்து ஒட்ட வேண்டாங்க. நான் 2 பாட்டிலுக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஓல்டு கிளாத் வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க, ஃபெவிகால் அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து எம்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், அஃபீஃபா, மங்கை, ரூபி ராகுல், சத்யா கண்ணன், ஜெயலக்ஷ்மி, கனகவள்ளி சோலை ஆனந்தன், சாரத்ரா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை ஹேங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டில்லையும் ஒவ்வொரு பெண்ணை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு கூட நம்ம போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு சிரப் பாட்டிலையும் பிளாஸ்டிக் மூடியையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பழைய வெளுத்து போன பாவாடைகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த துணியோடைய உள்பக்கத்தை வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா வெளிப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளுத்தா மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் கலரு. ஸோ அதனால் நான் வந்து உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு இப்போ நான் எப்படி மடிக்கணும்னோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மடிக்கணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸாக இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து 3ஆகவும் மடிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா 2ஆகவும் மடிச்சுக்கலாம். 3ஆக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் சின்னதாக கிடைக்கும். அதனால் நான் வந்து 2ஆகவே மடிச்சுக்கிறேன். பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் எப்படி வந்து இந்த துணியை மடித்து விட்டணும் அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி 3 பக்கங்களை மட்டும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தைக்க வேண்டியதில்லை, மடிச்சிருக்கிறதால அந்த சைடு வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. மற்ற 3 பக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால நம்ம வந்து ஒரு ஊசி நூலையும் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராமல் அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், நீங்கள் ரஃப்பாக தையல் போட்டால் போதும். நான் ரன்னிங் தையல் தான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து டைட்டாக தையல் போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரன்னிங் தையல் வந்து ஒரு பக்கத்துலேயும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே வந்து இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் நின்றுடுங்க. பாருங்கள், நான் வந்து ஈஸியாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி நம்ம போடுற தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட போடணும்னு அவசியம் கிடையாது. தூரமாக தையல் போட்டால் கூட ஓகே தாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பக்கங்களை வந்து தச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு சைடையும் அழகாக வந்து தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து விட்ட மாதிரி தான் இருக்கும், பிரிஞ்சு வரவே வராதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாட் போட்டு இந்த ஊசியின் நூலையும் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான ஒரு டோர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டோர் மேட்டை நீங்கள் உங்களுடைய பாத்ரூம் பக்கத்தில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. நம்ம வாஷ் பண்ணி இதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிளாத்தை வந்து சூப்பராக வந்து நம்ம டோர் மேட்டாக மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டோர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த டோர் மேட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா பெட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பூச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதால நம்ம கையில் வந்து ஈரம் இருந்தாலோ இல்லை இந்த பொருட்களில் வந்து ஈரம் பட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பூச்சி பிடிச்சிரும், வண்டு பிடிச்சிரும். ஸோ மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மிளகா இருக்கும் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மிளகா வந்து குட்டியாக இருக்கிறதா பார்த்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மைக்கு உங்களுக்கு எந்த வண்டும் பிடிக்காது, பூச்சும் பிடிக்காதுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அரிசியை வந்து மூட்டையாக கட்டி போடலாம். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதால நான் வந்து குட்டி குட்டி மிளகாவை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டிலாம் லீக் ஆச்சு அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி லீக் ஆகக்கூடிய அந்த பாட்டிலை வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய டிசைனுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் வந்து பார்த்திங்கன்னா இடையில விட்டுட்டு அடுத்த சர்க்கிளுக்கு வந்து பெயிண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி முடிக்கும்போது இந்த பாட்டில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஒரு கிஃப்ட் பேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க. நான் ஒரே கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெட் கலர் பெயிண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெயிண்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், கலர் டேப்பும் அப்ளை பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 லைன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு இடையில கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் டேப் இருந்துச்சு. அந்த கலர் டேப்பை அழகாக இதுக்கு மேலே கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் கலர் டேப் ஒட்டலைனாலும் பரவாயில்ல, கலர் டேப் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, ஏதாச்சும் லேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லேஸை கூட இந்த மாதிரி இந்த டேப்புக்கு பதிலாக அந்த லேஸை வந்து நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அந்த லேஸை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு சூப்பரான பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மணி பிளான்ட்லாம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மணி பிளான்ட்லாம் அழகாக வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளவர் வேஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி குட்டி குட்டி முரங்கள் வந்து உடஞ்சிருக்கு, அப்படி இல்லைனா இந்த குட்டி குட்டி முரத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இந்த முரங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குட்டி முரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி மாற்றிக்கலாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து ஒரு முரத்துக்கு மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸை மேலே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு முரத்துடைய அந்த வாய்ப்பகுதியை அழகாக இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப வந்து பெருசாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸை இந்த ஒரே ட்ரேயில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாகவே நம்ம முறை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி அதை வெஜிடபிள் ட்ரேவாகவும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜுக்கு வெளியே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸை இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் கூட இதுக்கு பதிலாக
போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பூண்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.